பிள்ளைகளை வேறு ஏதோ ஒரு காரணத்திற்காக ஏதோ ஒரு வார்த்தைகளை சொல்லி சபித்து விடுகிறோம். ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி பிள்ளைகளை செய்துனோம். ஆனா 42 ஆண்டுகள், 42 தலைமுறைகள் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற சுவிசேஷம் அதனுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ ஜனங்களே, 42 தலைமுறைகள் தாண்டி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மீண்டும் பிறந்து வந்து அந்த சாபத்தை, அதாவது தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக வந்தார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எந்த இடத்தில் தவறினோமோ அந்த இடத்தில் தேவனுடைய சரி செய்யும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, தேவ ஜனங்களே, இன்றைக்கு தவறின நிலையில, விழுந்த நிலையில இருந்து கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்தும்படியாக, ஒருவேளை நீங்கள் தவறுதலாக உங்கள் பிள்ளைகளை சபித்திருக்கலாம், இல்ல தவறுதலாக உங்கள் பிள்ளைகளை ஏதாவது ஒரு வார்த்தையில சொல்லி திட்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு அந்த சாபத்தை உங்கள் குடும்பத்தை விட்டு நான் அகற்ற போகிறேன். இனி அது உங்களை மேற்கொள்வதில்லை.